இலங்கை தேசம் வானம் எங்கள மேல பொழிந்த பெரும் சுனாமி. இது ஏற்படுத்தின தாக்கம் வெறுமனே வார்த்தைகளாகவோ வெறுமனே செய்திகளாகவோ யாராலையும் கடந்துட முடியாது. இந்த நேரத்துல களத்துல இருக்கிறவங்க, காயத்தோடு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு முக்கியமான செய்தியை ஞாபகப்படுத்த விரும்புறோம். இந்த பெரும் அனர்த்தம் சிதைச்சது வெறுமனே உடைமைகளை மாத்திரம் கிடையாது, சில உள்ளங்களையும் தான். இந்த மாதிரியான நேரங்கள்ல உறுதியான மனம்தான் வலிமையான ஆயுதம். நம்ம இந்த பிரச்சனையை முகம் கொடுக்கிறதுக்கு, நம்ம கூடி இருக்கிறவங்களுக்கு கை கொடுக்கிறதுக்கு மனதை வலிமைப்படுத்துதல் ரொம்ப முக்கியமானது. மனதை வலிமைப்படுத்த HEART, ஹெல்ப். தேவைப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, தேவைப்பட்டா ஹெல்ப் எடுங்க. நீங்க எடுக்கிற ஹெல்ப்பும் கொடுக்கிற ஹெல்ப்பும் உங்க கூட யாராச்சும் இருக்கிறாங்கன்ற பெரும் தைரியத்தை உங்களுக்கு வழங்கும். எக்ஸ்பிரஸ். உங்க மனசுலேயே எல்லா பிரச்சனையும் கவலையும் போட்டு மூடி மறைக்க வேண்டிய தேவை கிடையாது. தேவைப்படுகின்ற நேரம் வெளிப்படுத்துறது ஒன்றும் மகா புத்தம் கிடையாது. ஆஸ்க். தெரிஞ்சவங்க கிட்ட, முடிஞ்சவங்க கிட்ட பேசுங்க, கேளுங்க. உங்களுடைய பேசுறதுக்கு உங்ககிட்ட ஒருத்தரை வச்சு கொள்றது பெரும் தைரியத்தை வழங்குகின்ற. ரெஸ்ட். எல்லாம் அவசரம் கிடையாது. எல்லா தீர்மானங்களையும் இன்னைக்கே எடுத்து முடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் நேரம் கொடுங்க. காலம் பெரும் காயங்களையும் இலகுவாக மறைக்கின்ற வல்லமை கொண்டது. கேக்கையா, உங்களை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. உங்க மனம் எவ்வளவு முக்கியமோ அதே போன்று உங்கள் உடலும் முக்கியம். உங்கள் உடல் எவ்வளவு முக்கியமோ அதே போன்று உங்கள் உள்ளமும் மிக முக்கியமானது.